Hi students, இன்னைக்கு நம்மளோட சேனல் GR Success STCல 10th standard public examination 2024 social science கான original key that means வந்து பாத்தீங்கன்னா government key official key தான் பார்க்க போறோம். SS வந்து உங்களுக்கு எக்ஸாம் ரொம்ப எளிமையா இருக்கு நான் ஃபர்ஸ்டே சொல்லிருந்தோம். சோ ஃபர்ஸ்ட் நீங்க எழுதி இருக்கிற 1 மார்க்லாம் சரியா இருக்குன்னு செக் பண்ணி எத்தனை பேர் மறக்காம வந்து பாத்தீங்கன்னா 14 out of 14 எடுத்துங்க சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ இதுக்கு எதுக்குமே வந்து டபுள் ஆன்சர்லாம் கிடையாது. ஒரே ஒரு 1 மார்க் கூட புக் இன்சைட்னு கேட்டேன். தட் இஸ் 9th question 1872. மத்தபடி மத்த எல்லாமே நீங்க எழுதி இருப்பீங்க 14 out. நெக்ஸ்ட் 2 மார்க் क्वेश्चन டைரக்ட்டா அந்த கான்செப்ட் இருந்துச்சுனா டைரக்ட்டா ஃபுல் மார்க் கிடைச்சிருக்கும். சோ அதுக்கு அப்புறம் அதுக்கான பாயிண்ட்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. டாலர் இம்பெரில்ஸ் அது டெஃபினிஷன். அதுக்கு அப்புறம் நிறைய क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா பெரியாரோட கான்செப்ட்னா எனி 2 பாயிண்ட்ஸ் 2 பாயிண்ட் எழுதினா போதும். அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல கம்பேரிசன் பண்ணும்போது அந்த நம்ம இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா क्वेश्चन நம்பர் 19 2 பாயிண்ட் தான். நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 20 க்கு வந்து பாத்தீங்கன்னா எனி 2 பாயிண்ட்ஸ் 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் இருந்தா அது 2 பாயிண்ட் எழுதினா போதும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான क्वेश्चन தான் கொடுத்திருந்தாங்க. அதுக்கு அப்புறம் கம்பேரிசன் பண்ணும்போது 26th பாருங்க நெய்பரிங் கண்ட்ரீஸ்ல எனி 4 ஏதாவது பாத்தீங்கன்னா 4 நாடுகள் எழுதினா போதும். நெக்ஸ்ட் 27th எழுதும்போது எனி 2 பாயிண்ட்ஸ் தான். சோ அதுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இருந்தாலும் குளோபலைசேஷன் பத்தி கொடுத்திருந்தாலும் இதுல 2 பாயிண்ட் எழுதினா 28 வந்து ரொம்ப சிம்பிள். சென்னை இஸ் நிக்நேம் இஸ் தி டெட்ரா பிகாஸ் ஆஃப் இட்ஸ் லார்ஜ் ஆட்டோ இண்டஸ்ட்ரி பேஸ். டைரக்டாவே எழுதிலாம் ரொம்ப சிம்பிளான क्वेश्चन தான். அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பில்லப்ஸ் முத்துலட்சுமி அம்மையார் அதுக்கு அப்புறம் சாலைக்காரர் அதுக்கப்புறம் 6 இயர்ஸ் கெஸ்டாப்போ அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர். ஸோ டேரக்டாக ஃபில்லப்ஸ் எழுதினா இது டேரக்டாக எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் 30 வந்து அதே மாதிரி டேரக்டாக அந்த பாயிண்ட்ஸ் லீக் ஆஃப் நேஷனல் கம்பேரிசன் பண்ணணும். ஸோ அதுக்கு டேரக்ட் பண்ணி 5 பாயிண்ட்ஸ் எழுதினா 5 மார்க். நெக்ஸ்ட் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் முஸ்லீம் அதை இந்திய பிரிவினைக்கு பின்னால் இருந்த செக்ஷன்ஸ். ஸோ இது எல்லாமே டேரக்டாக அந்த சைடு அடி கூட எக்ஸ்பிளைன் பண்ணினா போதும். நெக்ஸ்ட் பாருங்க இதில் வந்து கம்பேரிசன் பண்ண டிஸ்டிங்ஸ் பிட்வீன் எனி 2 பாயிண்ட்ஸ் தான். எனி 2 தான் எல்லாமே நீங்கள் எழுதினா 2 பாயிண்ட்ஸ் இருந்தால் போதும் 2 மார்க் கிடைச்சிடும். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ட்ரேட் அண்ட் இன்டர்நேஷனல் ட்ரேட் அதே மாதிரி எனி 2 பாயிண்ட். நெக்ஸ்ட் ரீசனுக்கு டேரக்டாக நார்த் இந்தியன் ரிவர்ஸ் ஆர் பெரினியல் பிகாஸ் தே ஆர் ஃபெட் பை த ஹிமாலயஸ் கிளேசியர்ஸ் ஆர் மான்சூன். டேரக்டாகவே ஆன்சர் தான். நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரைட் டு ஈக்குவாலிட்டி ரைட் டு ஃப்ரீடம் அது மாதிரி சைட் ரீடிங் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதே மாதிரி கொடுத்தா 5 மார்க் நம்ம ஈஸியாக 5 மார்க் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நார்த்தன் மவுண்டன்ஸ் பற்றியும் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைட் ரீடிங் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் டேரக்டாக கிடைச்சிருக்கும். எனி 4 பாயிண்ட்ஸாக கொடுத்துருங்க ஃபர்ஸ்ட் கம்பேர். நெக்ஸ்ட் அர்பனைசேஷன்லாம் என்ன எழுதினா 4 மார்க். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேஜர் ப்ராப்ளம் அர்பனைசேஷன் எனி 4 பாயிண்ட்ஸ் எழுதினா 4 மார்க். ஸோ ஒரு 5 மார்க். நெக்ஸ்ட் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா மான்செஸ்டர் ஆஃப் இந்தியா அந்த கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணீங்களா 3 மார்க். அதுக்கான பிளேசஸ் எங்க இருக்கு ஐ மீன் பார்த்தீங்கன்னா காட்டன் க்ரோவிங் இண்டஸ்ட்ரீஸ் எங்கெல்லாம் இருக்குன்னா ஸோ அதுக்கு 2 மார்க். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாக்டரின் ஆஃப் இது ஒவ்வொரு கான்செப்ட் டேரக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணீங்களா டாக்டரின் ஆஃப் லேப்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதுக்கு வந்து 5 மார்க் டேரக்டாக ஈஸியாக காட்டலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனி 5 பாயிண்ட்ஸ் தான் क्वेश्चन நம்பர் 38 நீங்கள் டேரக்டாகவே எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா போய் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஜிடிபி கால்குலேஷனில் ஃபர்ஸ்ட்டுக்கு 2 மார்க் அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு 3 மார்க் கொடுத்துருக்காங்க. பிளாக் பண்ணீங்கன்னா என்னன்னு எழுதுனீங்கன்னா 2 மார்க் அதுக்கான ரீசன் என்னன்னு எழுதுனீங்கன்னா அதுக்கு 3 மார்க். ரொம்ப சிம்பிளான क्वेश्चन கண்டிப்பாக இது ஃபுல் மார்க் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பாருங்க டைம் லைன் நிறைய பேர் கேட்டீங்க இந்த ஈவெண்ட் எழுதினா தான் நமக்கு ஃபுல் மார்க் கிடைக்குமா சார் அல்லது வந்து இப்போ வேர்ல்டு ஈவெண்ட் எதனாலும் எழுதிக்கலாம். எத்தனை ஈவெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதில் ஏதாவது 5 ஈவெண்ட் எழுதணும். கிளாபாத் மூவ்மெண்ட்லேருந்து நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் லீக் ஆஃப் நேஷன் சௌரி சௌரா முசோலினி மார்ச் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்மிஷன் ஸ்வராஜ் பார்ட்டி த அப்பாயின்மெண்ட் ஆஃப் சைமன் கமிஷன் அதுக்கப்புறம் வந்து பாருங்க பார்த்தீங்கன்னா லாகூர் காங்கிரஸ் செஷன் சால் சத்யாகிரா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் காந்தி இர்வின் பேட் செகண்ட் ரவுண்ட் அதே மாதிரி கம்யூனல் அவார்டு அதுக்கப்புறம் பூர்ணா பேக் தேர்ட் ரவுண்ட் டேபிள். நெக்ஸ்ட் ஹிட்லர் பிகம் த சான்சலர் ஆஃப் ஜெர்மனி லாங் மார்ச் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஆக்ட் ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் மினிஸ்ட்ரி இன் ப்ரொவின்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்ட் அதுக்கப்புறம் கம்பேரிசன் பண்ணும்போது அவுட் பிரேக் ஆஃப் வேர்ல்டு வார் ஆகஸ்ட் ஆஃப் அதே மாதிரி இண்டிவிஜுவல் சத்யாகிரா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேட்டில் நிறைய ஈவெண்ட் ஏதாவது 5 எழுதினீங்க அப்போ கண்டிப்பாக நீங்கள் ஃபுல் மார்க்லாம். நெக்ஸ்ட் கம்பேரிசன் மேப் பாருங்க ஹீரோசிமா நாகசாமி அது சாரி ஹீரோசிமா அதுக்கப்புறம் கம்பேரிசன் பண்ணும்போது மாஸ்கோ நெக்ஸ்ட் பார்த்தா கிரீஸ் டர்க்கி தட் மீன்ஸ் துருக்கி அதுக்கப்புறம் பார்த்தா சான் பிரான்சிஸ்கோ இந்த 5 பிளேசஸ் கரெக்டாக மார்க் பண்ணி தான் ஈஸியாக போயிடும். ஹீரோசிமா கரெக்டாக மார்க் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 43rd கொஸ்டினுக்கு இதில் கம்பேரிசன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் கான்செப்ட். ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு சைடு நீங்கள் அதுக்கான மாதிரி செகண்ட் தேர்டு ஃபோர்த்து ஒவ்வொரு கான்செப்ட் மார்க் கொடுத்தாரு. நெக்ஸ்ட் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு அந்த கான்செப்ட் சரியாக எழுதியிருக்கணும். சைட் ஹெட்டிங் போட்டு எழுதினா இந்த கான்செப்ட் இருந்தால் உங்களுக்கு 8 out of 8 ஈஸியாக கிடைச்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ண 3 மார்க் அதுக்கப்புறம் 3 மார்க் ஃபைனல் கான்செப்ட் வந்து 2 மார்க். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேப்பும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ செக் பண்ணிக்க ஏரியா வீரவின் பால் காரக்கோரம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மவுண்டைன் ஃபாரஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க டெசர்ட் சாயில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏரியா கல்டிவேஷன் ஆஃப் காட்டன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிராகுட் டேம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏரியா ஹெவி ரெயின்ஃபால் நெக்ஸ்ட் அகஸ்திய மலை மியாஸ்பியர். ஸோ இதில் கம்பேரிசன் பண்ணும்போது இந்த 8 பிளேஸும் கரெக்டாக மார்க் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் தமிழ்நாடு மேப்லேயே பார்த்தீங்கன்னா எண்ணூர் சீபோர்ட்டில் கம்பேர் பண்ணும்போது சென்னை நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பேப்பர் இண்டஸ்ட்ரி டீ க்ரோவிங் ஏரியா பேப்பர் இண்டஸ்ட்ரி நிறைய இடத்துல சில பார்த்தீங்கன்னா பேப்பர் இண்டஸ்ட்ரி நிறைய கொடுத்துருப்பாங்க கோரமண்டல் கோஸ்ட்டு நெக்ஸ்ட் பேப்பர். ஸோ இது ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா போதும். டீ க்ரோவிங் நிறைய இடத்துல கொடுத்தாங்க கேரளா அதே மாதிரி வைகை ரிவர் நெக்ஸ்ட் வந்து கல்ஃப் ஆஃப் மன்னார் நெக்ஸ்ட் தூத்துக்குடி தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா சீபோர்ட்
போர்டில் கம்பேர் பண்ணி நெக்ஸ்ட் வந்து பேப்பர் லிஸ்ட் நிறையா. ஸோ இத்தனை எழுதுமா சொன்னால் நீங்கள் ஏதாவது இதில் ஒன்று எழுதினா கூட ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரி ஒவ்வொரு மார்க் கொடுத்து 8 மார்க் தான். ஸோ ஓவராலாக எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் மேத்ஸ்க்கு அப்புறம் ரொம்ப எளிமையாக இருந்து எஸ்எஸ் தான் நினைக்கிறேன். அதில் கண்டிப்பாக நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். ஸோ ஓவராலாக இந்த பர்டிகுலரான கேட்டகரி வந்து எஸ்எஸ் நம்ம வந்து ஃபுல் கீயுமே பார்த்துருக்கோம். ஆல்ரெடி நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டீஸில் 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாமுக்கான இப்போ கீ வந்து தமிழ் இங்கிலீஷ் மேத்ஸ் சயின்ஸ் அப்லோட் பண்ணிடுறோம். ஸோ எஸ்எஸ் நிறைய பேர் கேட்டுங்க, அதனால் எஸ்எஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த கீ ரெஃபர் பண்ணிக்கங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி கோட்டேலி ஆஃபேலி ஃபர்ஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷன் தேர்ட் டிவிஷன் வாங்கின மார்க்கை விட டோட்டல் மார்க் வாங்கின விட பப்ளிக்கில் கண்டிப்பாக நல்ல மார்க் எடுப்பீங்க. ஸோ கவலைவே பட வேண்டாம், உங்களுக்கு ஃபேவரட்டாக தான் கீ கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் டு அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி. தேங்க்யூ ஆல் மை டியர் ஸ்டூடெண்ட். இந்த லீவில் +1க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இங்கிலீஷில் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதுக்கான பேராகிராஃப்லாம் ரொம்ப சிம்பிளாக படிக்கிறதுக்கு நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டிசியில் எளிமையான இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுத்துருக்கோம். ஸோ அதை யூஸ் பண்ணி படிங்க. ஸோ அதுக்கான லிங்க்கும் இந்த வீடியோவில் கொடுக்குறோம். ஸோ இந்த லீவும் சரியான முறை பயன்படுத்திங்க. ஸோ